கண்டிக்கின்றோம் 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 புதுடெல்லி குண்டுவெடிப்பை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம். மத்திய மாநில அரசுகளே பயங்கரவாதி மீது நடவடிக்கை எடு பயங்கரவாதி மீது நடவடிக்கை எடு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்திடு மக்களை கொல்லும் பயங்கரவாதி உயிர் வாழத் தகுதி இல்லை பயங்கரவாதத்தை வேறெடுப்போம் தேசியத்தை ஆதரிப்போம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பதவிக்கு வந்த பிறகு கோவை குண்டுவெடிப்பு, மும்பை குண்டுவெடிப்பு போன்ற மிகப்பெரிய பயங்கரவாத சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை. ஓரிரண்டு பயங்கரவாத சம்பவம், ஊரி தாக்குதல், புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற பொழுது நம்முடைய இராணுவத்தை கொண்டு எல்லை தாண்டி யார் அந்த குண்டு வச்சானோ அவனுக்கு எங்கே பயிற்சி கொடுக்குறாங்களோ அந்த முகாம்களை சென்று அடித்தாங்க. எல்லை தாண்டி சென்று இப்போ முதல்லலாம் பாகிஸ்தான்லேருந்து உள்ளே வந்துட்டு, இப்போ பாகிஸ்தான்லேருந்து உள்ளே வர்றது குறைஞ்சிட்டான். இங்கே இருக்கிற ஆலையிலே டாக்டருக்கு படிக்க வச்சு வங்காளம் நம்மளால் உருவாக்கப்பட்டது. அங்கேருந்து தீவிரவாதிகளோட கைகோர்த்து பாகிஸ்தானோடவும் கைகோர்த்து லஷ்கர் தொய்பாங்கிற ஒரு அமைப்பு, ஹபீப் சையத்துங்கிற தீவிரவாதி, இப்படி பலரும் இணைந்து நல்லா படித்தவங்க இந்த காரியத்தில் இருக்கு. டாக்டர் பெண்மணி அவங்களும் டாக்டர் எல்லாம் சேர்ந்து என்ன தயார் பண்ணிக்கலாம். டாக்டர்னா மருந்து கொடுப்பாங்க, மருந்து தயார் பண்ணுவாங்க. இவங்க என்ன மருந்து? வெடிகுண்டு மருந்து இல்லை. அதுக்கு அந்த மருந்துக்கு நிறம் கிடையாது, அந்த மருந்துக்கு மனம் கிடையாது. அதை நீங்கள் தண்ணியில் கலந்துட்டா அல்லது அதை அன்னதானத்தில் கலந்துட்டா அது உடனடியாக மாற்றம். அந்த நோக்கத்தில் தான் நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் என்ன பண்ணாங்க, தீபாவளி ஐஎஸ் அமைப்பை சார்ந்த ஒரு கார் நிறைய வெடிகளோடு நல்ல வேலை கோட்டை ஈஸ்வரன் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி அருளால் நாம் தப்பித்தோம். அதை சிலிண்டர் குண்டு வெடிப்பு, அதுக்கு தான் ஐஎஸ்க்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய திராவிட மாடல் அதுக்கு முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் இப்பவும் காரில் எரிபொருளை நிரப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி தான் பிடிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய விபத்து தடுக்கப்பட்டிருக்கிறது. 2900 கிலோ வெடிமருந்து கைப்பற்றிருக்காங்க. இவங்க காஷ்மீரில் புல்வாமா பகுதியிலிருந்து அந்த வெடிகுண்டுகளை பல்வேறு இடங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. குஜராத்தில் வெடிகுண்டுகளை கைப்பற்றியிருக்கிறாங்க. இந்த ரசாயன ஆயுதங்கள் மூலமாக தாக்குதல் நடந்தது. அதையும் கண்டுபிடிச்சு தடுத்திருக்கிறாங்க. ஆனால் எப்படியோ பல இடத்துல ஃபெயிலியர் ஆகி போச்சு. நம்ம ஒரு இடத்துல செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லிக்குள்ளே பூந்து அவன் இந்த காருக்குள்ளே நின்று வெடிக்க வச்சுக்கிறான். பாருங்கள், நம்மளாம் குழந்தைகளை படிக்க வச்சா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். ஆனால் அவங்க என்ன ஆகிருக்கிறாங்க, அவங்களுக்கு முழுக்க இந்த பையனை இந்த காரில் சிலிண்டர் கொடுத்துன்னு சொல்கிறாங்க. இந்த அவனை அவன் ஒரு வாய் பேசாத, காது கேட்காத ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை எல்லாத்தையும் நல்லா பழகிச்சுக்கிறான். அவன் மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிட்ருக்கிறான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகசியமாக இந்த தீவிரவாத தாக்குதல். இது ஒரு புது விதமான தாக்குதல். நல்லா படித்தவங்க அவங்க நம்ம ஒரு டாக்டர் ஒருத்தரை படிக்க வைக்கணும்னா அரசாங்கம் 1 கோடி ரூபா செலவு பண்ணும். அது முஸ்லீம்கள்னா அரசாங்கம் 2 கோடி ரூபா செலவு பண்ணும். முஸ்லீம்கள் படிக்கிறதுனா எல்லா செலவும் கவர்மெண்ட்டே பண்ணுது. நம்ம நாட்டில் பிறந்து நம்ம நாட்டு தண்ணியை பிடிச்சி நம்ம பூமியிலிருந்து இந்த பாரத மாதாவுக்கு, இந்த தாய்க்கு நாமெல்லாம் அவங்களை அண்ணன் தம்பியாக நினச்சி இன்றைக்கி நம்ம அரவணைக்கிறோம். இவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய சிந்தனை, எண்ணம் அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு அராஜகம். இந்த பயங்கரவாதம் வேறு இருக்கப்பட வேண்டும்.
அவங்களுக்கு நாடு முழுக்க நெட்வொர்க் இருக்கு. நீங்க ஏதோ இதெல்லாம் இதுக்கும் கோயம்புத்தூர் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. நிச்சயமா கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் அதுல இருப்பான். நம்முடைய நாகை மாவட்டத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே இங்க இருக்கிறவனுங்க பார்சல் கொண்டு அனுப்புனானுங்க. இங்க எப்படி எல்லாம் செய்ய முடியும்னு உலகத்துக்கே கற்றுக் கொடுக்குறவே இந்த கோயம்புத்தூர். அபூபக்கர் சித்திக் இப்போ பிடிச்சிருக்கிறாங்க 30 வருஷத்துக்கு அப்புறம். ராமாயணத்தில் பகவத்கீதையில் பார்சல் கொண்டு வச்சு கொடுக்குறவன். அதில் நம்முடைய தங்கமணி அம்மாவும் கொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவனை பிடிச்சா அபூபக்கர் சித்திக் என்னங்கிறான், அவன் ஓய்வு எடுத்துருக்காங்க. நான் ஜெயிலுக்கு அவன் பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். அந்த அபூபக்கர் சித்திக் வந்து ஆந்திராவில் இருக்கிறவங்க பயிற்சி கொடுத்துருக்கான். இவனுங்களுக்கு அவனுக்கு தான் பயிற்சி கொடுத்துருப்பானுங்க. உள்ளூர் ஆதரவு இல்லாமல் அவன் இங்கே செயல்படவே முடியாது. அதுவும் குறிப்பாக மே 17 போன்ற இயக்கங்கள், இங்கே இருக்கிற இந்த திராவிட மாடல் இயக்கங்கள் முஸ்லீம்களுக்கு செலவு கொடுக்குறதுங்கிறது வேறு. அதை நம்மள ஆதரிக்கணும். முஸ்லீம்கள் தானே சாமி கொடுக்குற செலவு. ஆனால் இஸ்லாமிய பயங்கரவாதிகளை ஆதரிக்கக்கூடிய இவன் என்ன போராட்டம் நடத்துறான்னு தெரியுமா? இங்கே அங்கே பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் அது வந்து அங்கே பாதிக்கப்படுது. ஹமாஸ்ங்கிறவன் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய மக்களை பிடிச்சி போய் பெண்களை கற்பழிச்சு குழந்தைகளை கொண்டவன். அவனுக்கு ஆதரவாக இங்கே பாலஸ்தீன கொடியோட இந்த உக்கடத்தில் போராட்டம் பண்ணுறான். அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு. அது உடனே ரிப்போர்ட் போட்டுருவாங்க. எல்லாம் முஸ்லீம்கள் அமைதியாக வாழ்கிறார்கள். எல்லாம் மத ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கூட்டத்தில் போய் சத்யராஜ் கலந்துக்கிறான். கேப்மாரி சத்யராஜ், பிரகாஷ்ராஜ், மே 17 இயக்கா இவனுக்கெல்லாம் கலந்துக்கிட்டு எங்க பேசுறானுங்க? நரேந்திர மோடி தான் பாலஸ்தீன இந்த அயோக்கிய பயிர்களை அழிச்சாதான் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும். சும்மா துபாக்கூர் விட்டுருக்கானுங்க. நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான். இந்துக்கள் இழிச்சவாயர்கள் ஏமாத்திட்டு இருக்கான். இந்துக்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தி வர்றதில்லை. இந்துக்கள் இந்துக்களாக இல்லை. நம்ம கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சு இங்கேயே இன்னும் நமக்கு போதிய விழிப்புணர்வு வரலையே. இங்கே கமலஹாசன் வந்து அதிக ஓட்டு வாங்குறான். இங்கே ஜோசப் விஜய் வந்து அதிக ஓட்டு வாங்குறான். இந்துக்கள் தானே ஓட்டு போடுறான். இந்த கூட்ட நெரிசலில் கரூர் கூட்ட நெரிசலில் ஒரு இந்து எத்தனை ஒரு முஸ்லீம் செத்துட்டானா? எவனாவது ரசிகர் மன்றோட முஸ்லீம் சாவானா? போக மாட்டானுங்களே. அல்லது கள்ளச்சாராயம் முடிச்சு முஸ்லீம் சாவானா? நீங்கள் சொல்லுங்க. இந்துக்கள் தான் விழிப்புணர்வு. இதெல்லாம் பார்த்தாவது இந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. அங்கே செத்து போனவங்களாம் அப்பாவி. எப்படி கோயம்புத்தூரில் வந்து பெரியாஸ்பத்திரியில் குண்டு வச்சானோ, ரயில் நிலையத்தில் குண்டு வச்சானோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு கொண்டு போய் நம்ம கோயம்புத்தூர்ல தான் காரில் முழுக்க வெடிகுண்டு நேரத்துக்கு கொண்டு ஆர்எஸ் கொடுத்துருக்கான். இருக்குறானா இல்லையா? வெடிக்கல. அதனால இதே மாதிரி வேலை தான் இங்கே டெல்லியில் நடக்குது. டெல்லியில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இதை பண்ணுறானுங்க. இங்கே இந்தியாவில் விழிப்புணர்வு, இந்தியாவில் இந்துக்கள் மத்தியில் ஒற்றுமை, அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூரில் ஒற்றுமை. இங்கே இருக்கிற ஆட்சி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குது, ஆதரவு கொடுக்குது, பாதுகாப்பு கொடுக்குது. ஒரு முஸ்லீம் பெண் குழந்தையை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துனா மாதம் 1000 ரூபா, வருஷம் 12,000 ரூபா. ஏன் முஸ்லீம் குழந்தைகளை மட்டும்தான் படிக்கணுமா? ஏன் இந்து குழந்தைங்க படிக்கக்கூடாதா? கேட்டால் ஓட்டு. எல்லா முஸ்லீம்களும் 100% திமுக. இங்கே இருக்கிற திமுக நண்பர்கள்லாம் நம்ம சகோதரர். அவங்க போய் அவங்க கட்சியில் இதெல்லாம் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அவங்க கட்சி தெரிஞ்சே செய்கிறாங்க. மே 17 இயக்கத்தில் இருக்கிறது யாரு? திராவிடர் கழகத்தில் இருக்கிறது யாரு?